இன்னொரு முக்கியமான விஷயம், தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் நம்பர் கேட்டிருந்தீங்க. நாம் கண்டினியூவாக இப்போலாம் வீடியோவில் கொடுத்துக்கிட்டு தாங்க இருக்கோம். எப்போதுமே ரூபாய்க்கு மேலே ஆகும் ஜாதகம் பார்க்க. ஆனால் இந்த ஒரு மாதம் மட்டும் வெறும் 99 ரூபாய்க்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் ஜாதகம் பார்த்து தரப்படுங்க. தாழ்மையான வேண்டுகோள், இந்த நம்பருக்கு ஃபோன் கால் எதுவும் பண்ண வேணாங்க. ஜஸ்ட்டு உங்கள் வாட்ஸ்அப்பில் இருந்து மெசேஜ் மட்டும் அனுப்பினாலே போதும். உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க. அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள் சொல்லிடுவாங்க. ஜஸ்ட்டு நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதும், உங்களுக்கு டீட்டெயில் சொல்லிடுவாங்க. அப்புறம் நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு நம்ம ஜாதக கட்டத்தை பார்த்து ஜனன கால பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிடுவோம். அதற்கு பிறகு இப்போ இருக்கக்கூடிய கிரகங்கள் அடிப்படையில் பலன்கள் சொல்லிடுவோம். அதுக்கப்புறமா உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள், கேள்விகள் இதெல்லாம் நீங்கள் கேட்கலாம். கடைசியாக எளிமையான பரிகாரங்கள் சொல்லிடுவோம். இதிலேருந்தே உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் கிடைச்சிடும். கடைசியில் ஜாதகம் இல்லைனாலும் ஜஸ்ட்டு பிறந்த தேதி, நேரம், பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதுங்க, நாங்கள் ஜாதகம் பார்த்து சொல்லிடுவோங்க. ஜஸ்ட்டு நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதும். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்ன பதிவுகளை பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ராசி சக்கரத்தில் 2வது ராசியாக இருக்கக்கூடிய ரிஷப ராசி நேயர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய ஒரு 15 நாட்களானது என்ன மாதிரியான ஒரு மாற்றத்தை தரப்போகுது, மேலும் கிரகங்களுடைய ஒரு அமைப்பானது என்ன மாதிரியான பலனை நீங்கள் பெற போகிறீங்க, முக்கியமாக இந்த ஒரு காலகட்டத்தில் நீங்கள் என்ன செய்யணும், என்ன விஷயங்களை செய்யக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தாங்க நாம் இன்றைக்கி தெளிவாகவும் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். மேலும் இந்த ஒரு 15 நாட்களில் தொடர்ந்து நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்களை பரிகாரமாக செய்யணும், அப்படி செஞ்சால் என்ன மாதிரியான பலன் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதையும் இந்த ஒரு வீடியோ பதிவில் நாம் முழுமையாக பார்க்க போகிறோம். இந்த ஒரு பதிவுகள் அனைத்துமே ரிஷபராசினியர்கள் அனைவருக்குமே பயன் தரக்கூடிய ஒரு விதத்தில் தான் இருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். மேலும் உங்களுக்கு முருகப்பெருமானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனசில் நிறைவேறாத ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஓம் முருகா போற்றி போற்றி அப்படிங்கிற அந்த சக்தி வாய்ந்த மூல மந்திரத்தை மறக்காமல் 3 முறை சொல்லிடுங்க. நீங்கள் இந்த ஒரு தருணத்தில் அந்த முருகப்பெருமான் நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயங்கள்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டுதல் வச்சிங்களோ அந்த ஒரு விஷயங்கள் அனைத்தையுமே அந்த முருகப்பெருமான் நிச்சயமாக நடத்தி வைப்பார். ஸோ நம்பிக்கையோட ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள். அதற்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை முதல் முறையாக பார்க்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனேயே வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். காலபுருஷனுக்கு ரிஷபராசி வந்துட்டு 2வது ராசியாக இருக்குதுங்க. இது ஒரு பெண் ராசி. காளை மாடினுடைய உருவம் உடையது. பஞ்சபூத தத்துவத்தில் நில தத்துவ ராசியாக இந்த ரிஷப ராசியானது இருக்குதுங்க. ராசி தன்மையில் ஸ்திர ராசி. இதன் அதிபதி சுக்கிர பகவான் ஆவாருங்க. மேலும் இந்த ஒரு மாகை 30 முதல் 60 வகை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுதுங்க. சந்திர பகவான் உச்சமடையக்கூடிய ஒரு ராசி இந்த ரிஷப ராசி. மேலும் இந்த ரிஷப ராசியில் கார்த்திகை நட்சத்திரத்தில் 2, 3, 4 பாதங்களும், ரோஹிணியில் 1, 2, 3, 4 பாதங்களும், மிருகசீரிஷத்தில் 1, 2 பாதங்களும் அடங்கியிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு ராசிக்காரவங்க பொறுமைசாலிகளாக காணப்படுவாங்க. அது மட்டும் இல்லாமல் செய்யக்கூடிய ஒரு வேலைகளை தெளிவாகவும் அறிவினாலும் நேர்த்தியாக செய்து முடிப்பாங்க. குடும்பத்தாரிடம் அதிக அன்பு செலுத்தக்கூடிய ஒரு நபர்களாகவும் இவங்க காணப்படுவாங்க. குடும்ப சுமைகளை சுமக்கக்கூடியவர்களும் இவங்க தாங்க. ஆன்மா பலம் என்பது அதிகரிக்கும். கடின உழைப்பு என்பது உண்டு. அன்பார்ந்தவர்கள், நம்பிக்கை கதாபாத்திரமாகவும் இவங்க இருப்பாங்க. மேலும் ரிஷபராசிக்காரர்களுக்கு வெண்மை, பச்சை, சாம்பல் நிறம் போன்றவை நன்மை தரக்கூடிய ஒரு நிறங்களாக பார்க்கப்படுதுங்க. சிவப்பு, மஞ்சள், நீலம் போன்றவை ஆகாதுங்க. புதன், வெள்ளி, சனி, திங்கள் கிழமைகளில் நன்மை தரக்கூடிய ஒரு கிழமைகளாக இருக்குங்க. மேலும் ஞாயிறு, செவ்வாய், வியாழன் சிறப்பான ஒரு பலன்களை தராத ஒரு டைமாக இருக்கும். மேலும் இந்த ராசியில் எந்ததொரு கிரகமும் நீச்சம் அடைவது இல்லை அப்படி சொல்லிட்டு சொல்லப்படுதுங்க. மேலும் உங்களுக்கு இருக்கக்கூடிய சிறப்பான ஒரு பலன்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, குறிக்கோள் உடையவர்களாக இருப்பாங்க. அன்பார்களாக காணப்படுவாங்க. நம்பிக்கைக்கு உடையவர்களாக இருக்கணும். சகிப்புத்தன்மை உள்ளவர்களாக இருப்பாங்க. தியாகம் செய்பவர்களாகவும் இருப்பாங்க. கலையில் ஆர்வம் உடையவர்களாக நீங்கள் இருப்பீங்க. கடவுள் பக்தி என்பது அதிகம் உடையவர்களாக இருப்பீங்க. நீதி, நேர்மை அப்படிங்கிறத கடைப்பிடிப்பீங்க. எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடியவர்களாக இருப்பீங்க. மேலும் நீங்கள் உங்களுடைய கேரக்டரில் ஒரு சில விஷயங்களை மாற்றிக்க வேண்டியது, அதுவும் முக்கியமாக ஒரு 5 விஷயமாவது மாற்ற வேண்டிய ஒரு விஷயமாக இருக்குது. அந்த ஒரு விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, கர்வம்,
கடும் கோபம், பேராசை, பொறாமை குணம், சோம்பேறித்தனம், இந்த ஒரு 5 விஷயத்தையும் நீங்கள் மாற்றிக்கிட்டீங்க அப்படின்னா இந்த உலகத்தில் உங்களை விட சிறந்தவர்கள் அப்படிங்கிறது யாருமே கிடையாது. ஸோ நீங்கள் ரிஷபராசினியர்களாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரு 5 விஷயத்தை மாற்றி பாருங்கள். நல்லதொரு மனிதனாக நீங்கள் எல்லோரிடமுமே காணப்படுவீங்க. அதே மாதிரி கிரகநிலையை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது இந்த ஒரு 15 நாட்களானது உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் சுகாதிபதி சூரியனோடு இணைந்து சுபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறாருங்க. இதனால் உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா சுபங்களும் சந்தோஷமும் வந்து சேரக்கூடிய ஒரு நாட்களாகவும் மாதங்களாகவும் இந்த ஒரு காலகட்டமானது இந்த ரிஷபராசினியர்களுக்கு அமைய பெற்றிருக்குதுங்க. தொடர் கதையாக வந்த கடன் சுமை என்பது குறையும். இடம் பூமி வாங்குவது பற்றிய நீங்கள் சிந்திப்பீங்க. எதிர்கால முன்னேற்றம் கருதி எடுத்து வைக்கக்கூடிய ஒரு முயற்சிகள் அனைத்திலையுமே வெற்றி மட்டுமே உங்களுக்கு கிடைக்கப் போகுதுங்க. பொது வாழ்வில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்களுக்கு புதிய பொறுப்புகளும் பதவிகளும் கிடைக்க பெறுங்க. குரு மங்கள யோகம் என்பதால் மங்கள நிகழ்ச்சிகள் என்பது மனையில் நடைபெற அதிக அளவு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுதுங்க. மேலும் கும்பம் ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய சனி இந்த ஒரு மாதம் முழுவதுமே வக்ர இயக்கத்தில் இருக்காருங்க. மேலும் சிம்மத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சூரியன் அவரை பார்க்கிறாரு. இதனால் தொழில் ஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சனி வக்ர இயக்கத்தில் இருப்பதால் உங்களுடைய தொழிலில் வளர்ச்சியில் தளர்ச்சி என்பது ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. பணியாட்கள் பக்கபலமாக இருப்பது என்பது ரொம்ப ரொம்ப அரிது. கொடுக்கல் வாங்குதலில் தடுமாற்றம் என்பதை நீங்கள் சந்திக்க நேரிடுங்க. அதே போல் பகை கிரகங்களுடைய ஒரு பார்வையால் சுகஸ்தானம் என்பது பலமாக இருக்குது. எனவே உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு திறமை கேட்டால் போல அங்கீகாரம் என்பது இந்த ஒரு காலகட்டத்தில் கிடைக்குங்க. அது மட்டும் இல்லாமல் பணி சுமை என்பது அதிகரிக்கும். மன அழுத்தம் என்பது கூடும். உயர் அதிகாரிகள் கெடுபடியாக நடந்து கொள்வாங்க. எதிர்பார்த்த ஒரு சலுகைகள் என்பது மறுக்கப்படுவதன் காரணமாக இருந்து வந்த வேலைகளில் இருந்து வந்த விலகி வேறொரு வேலைக்கு செல்லலாமா என்று நீங்கள் யோசிப்பீங்க. மேலும் இந்த ஒரு ஆவணி மாதம் 10ஆம் தேதி கன்னிராசிக்கு செல்கின்றார். அங்கு நீச்சம் பெறுகின்றாருங்க. இதனால் உங்கள் ராசிநாதன் நீச்சம் பெறுவதால் இந்த ஒரு காலகட்டத்தில் ஆயுள் என்பது ரொம்ப பக்காவாக இருக்குங்க. மேலும் எதையுமே திட்டமிட்டு செய்யணுங்க. திடீர்னு வரக்கூடிய ஒரு மாற்றங்கள் என்பது மன வருத்தத்தை உண்டாக்கும். பொருளாதாரத்தில் பற்று என்பது ஏற்படும். அதே போல் ஆரோக்கிய அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் விலகுவதால் ஒரு கடனை அடைக்க மற்றொரு கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை என்பது கிடை வருங்க. அடிக்கடி ஏற்படக்கூடிய ஆரோக்கிய குறைபாடு என்பது இனம் புரியாத ஒரு கவலையை அளிக்கும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்லதொரு வாய்ப்புகள் என்பது வந்தாலுமே அதை உபயோகிக்க கொள்ள வாய்ப்பு இருக்காதுங்க. உடன் பணிபுரிபவர்களோடு உங்களுடைய முன்னேற்றத்தை பற்றி விரிவாக்கம் என்பது என்ன? மேலும் ஆவணி 10ஆம் தேதி அன்று மிதுனராசிக்கு செவ்வாய் செல்கின்றார். இதனால் விரையாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் தனஸ்தானத்திற்கு வரும்போது விரயத்திற்கேற்ற வரன் என்பது உங்களுக்கு கிடைக்கும். இந்த ஒரு காரியத்தையுமே பணம் கைக்கு வந்து பின் செய்யலாம் என்று நினைத்தால் அது நடக்காதுங்க. அதே போல் காரியத்தை தொடங்கிவிட்டால் தேவையான போதே கைக்கு வந்து சேரும். ஏழைக்கு அதிபதியாகவும் செவ்வாய் விலகுவதாலும் வாழ்க்கை துணைக்கு வேலை கிடைத்து உபரிய வருமானம் என்பது கிடைக்குங்க. வெளிநாடு செல்லக்கூடிய முயற்சிகள் அனைத்தையுமே அனுகூலம் அடைஞ்சிருக்கும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு இனிமை தரக்கூடிய விதத்தில் இடமாற்றங்கள் என்பது கிடைத்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள இயலுமா என்பது சந்தேகம்தாங்க. மேலும் ஆவணி 15ஆம் தேதி சிம்மராசிக்கு புதன் செல்கின்றார். இதனால் உங்கள் ராசிக்கு 2, 5, 7 ஆகிய இடங்களுக்கு அதிபதியான புதன் சுகஸ்தானத்துக்கு வரும்போது எப்படி சொல்கிறது, நீங்கள் பார்த்ததெல்லாம் நடக்கும். இல்லத்தில் நல்லதொரு சம்பவங்கள் என்பது ஏராளமாக நடக்கும். திருமணம், கல்வி சம்பந்தமாக எடுத்து வைத்த முயற்சிகள் அனைத்துமே கை கொடுங்க. தாய் வழி ஆதரவு என்பது திருப்தியை தருங்க. மேலும் இதுவரை வாடகை கட்டிடத்தில் நடைபெற்றிருந்த தொழிலில் சொந்த கட்டிடத்திற்கு மாற்ற முயற்சிகள் என்பது வெற்றிகளை கொடுக்கும். புத ஆதித்ய யோகத்தால் பொருளாதார நிலை என்பது உயரும். அது மட்டும் இல்லாமல் மேலும் பொது வாழ்வில் இருப்பவங்களுக்கு இந்த ஒரு காலகட்டம் அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா எதிர்காலம் பற்றிய பயம் என்பது அகலும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு உதவிகள் என்பதை கிடைப்பதில் தாமதம் ஏற்படுங்க. உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு மேல் அதிகாரிகளோட ஆதரவு திருப்தியை கொடுக்கும். கலைஞர்களுக்கு வருமானம், மாணவ மற்றும் மாணவர்களுக்கு கல்வி முன்னேற்றம் என்பது உண்டாகும். பெண்களுக்கு சுப செய்திகள் என்பது அதிகரிக்கும். பிள்ளைகளால் பெருமை சேர்ப்பீங்க. மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய அந்த ஆகஸ்ட் 19, 20, 22, 23, 29 மற்றும் 30 மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு வண்ணம் நீலம் அப்படி சொல்லிட்டு சொல்லப்படுதுங்க. என்ன நண்பர்களே, இந்த ஒரு பதிவுகளில் ரிஷபராசினியர்கள் அனைவருக்குமே இந்த அடுத்து வரக்கூடிய ஒரு 15 நாட்கள் எப்படிப்பட்ட ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு நாட்களாக இருக்கப் போகின்றது என்பதை பற்றி முழுமையாக இந்த ஒரு வீடியோவில் பார்த்துருப்போம். இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய ஒரு விதத்தில் தான் அமையப்பட்டிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு முருகப்பெருமானே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனசில் நிறைவேறாத ஒரு விஷயத்தை விருந்தாக நினைத்து கொண்டு
நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஓம் முருகா போற்றி அப்படிங்கிற அந்த சக்தி வாய்ந்த ஒரு மூல மந்திரத்தை மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணிடுங்க. நீங்கள் இந்த தருணத்தில் அந்த முருகப்பெருமானை நினைத்து இப்படி விஷயம் செய்யும்போது நீங்கள் கண்டிப்பாக இந்த ஒரு விஷயங்களை வேண்டுதலாக செய்ய வேண்டும். அந்த விஷயங்கள் அனைத்தையுமே அந்த முருகப்பெருமான் கூடிய விரைவில் நடத்தி வைப்பார். ஸோ நம்பியோட அந்த விஷயத்தை செஞ்சு பாருங்கள். அதற்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலில் முதல் முறையாக பார்க்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. இதே மாதிரி நல்ல வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.